Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு instant pot recipe தான் பார்க்க போறோம். Delay start methodல உப்புமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம panல வந்து 1 tablespoon எண்ணெய், 1/2 teaspoon கடுகு, 1/2 teaspoon உளுந்து, கடலை பருப்பு போட்டுருக்கேன். இது கூடவே பச்சை மிளகாய், இஞ்சி அதையுமே போட்டுக்கோங்க. கருவேப்பிலை. அப்புறம் இன்னைக்கு நம்ம இந்த உப்புமாக்கு யூஸ் பண்ண போற காய்கறி வந்து வெங்காயம், கேரட், கொடமிளகாய். இதை தவிர்த்து நீங்க பட்டாணி சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இந்த காய்கறி போட்டு ஒரு 2ல இருந்து ஒரு 3 நிமிஷம் இது வதங்கணும். ஸோ இன்ஸ்டன்ட் பாட்டில் குயிக்காகவும் பண்ணிடலாம். அதே நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் கழித்து கூட சூடான உப்புமா சாப்பிட்லாம். இப்போது இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 கப்பு நல்லா ரோஸ்ட் பண்ண ரவை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரோஸ்ட் பண்ணாத ரவையாக இருந்தால் தனியாக நீங்கள் அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ சேர்த்துக்கோங்க. இல்லை கடையிலேயே உங்களுக்கு ரோஸ்டட் ரவாவும் கிடைக்குது. இப்போது இந்த ரவா போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். திரும்ப இது வந்து நம்மளுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் கழித்து தான் இது குக் பண்ண போகிறோன்றதுனால உங்களுக்கு குழையாமல் இருக்கும். அடுத்து 1 கப்பு ரவைக்கு நம்ம 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த ப்ரப்போர்ஷன் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடியும் பிடிக்காது, அதே சமயம் இது வந்து ரொம்ப குழஞ்சும் போகாது. இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கடைசியில் லிட்டு போட்டு மூடுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் எண்ணெயோ இல்லை நெய்யோ போட்டு நம்ம இப்போ இதை குக் பண்ண வைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம சாட்டே மோட்லேருந்து எடுத்துகிட்டு ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 8 மினிட்ஸ் இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். பட் வந்து நம்ம இப்போவே இதை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. டிலே ஸ்டார்ட் மெத்தடில் ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து தான் இது வந்து ஆன் ஆக போகுது. ஸோ நான் வந்து டிலே ஸ்டார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போலேருந்து ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து இந்த இன்ஸ்டன்ட் பாட்டை அதுவே ஆன் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒர்க் போகிறேன். வந்து எனக்கு சுட சுட உப்புமா ரெடி ஆகும். இப்போ எனக்கு நான் சட்னிக்கு தேங்காய் பச்சை மிளகாலாம் கூட எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் கழித்து நான் வீட்டுக்கு வந்தாச்சு. நம்மளுக்காக யாரோ சூடாக ஒரு உப்புமா செஞ்சு வச்ச மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதே மாதிரி டெக்ஸ்சருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். கீழே அடிலாம் எதுவுமே பிடிக்காது. ஸோ நீங்கள்லாம் ஒர்க் போகிறீங்க இல்லை வெளியே போயிட்டு வரீங்க, உங்களுக்கு வீட்டு சாப்பாடு வேணும், சூடானது வேணும்னா தாராளமாக இந்த இன்ஸ்டன்ட் பாட்டில் டிலே ஸ்டார்ட்டில் உப்புமாவை ரெடி பண்ணி பாருங்கள். இப்போது இந்த உப்புமாவுக்கு தொட்டுக்க வந்து உப்பு, அப்புறம் பொட்டுக்கடலை, நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்ச தேங்காய் பச்சை மிளகாய் போட்டு ஒரு குவிக் சட்னி ரெடி பண்ணிட்டோன்னா இந்த உப்புமாவும் இந்த சட்னியும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிலே ஸ்டார்ட் மெத்தடில் ரொம்ப சிம்பிளாகவே இந்த உப்புமா செஞ்சிடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதும் இணைஞ்சே இருங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.